இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும். இந்த கூட்டமே நம்மளுடைய கழக நிர்வாகிகள் தான் வரணும்னு சொல்லிட்டேன். வேற வார்டு வேற பகுதி எல்லாம் வேண்டாம். நம்ம பகுதியில் இருக்க நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணணும், 1 to 1 பேசணும், உங்களுடைய குறைகளை நிறைவு செய்யணும். பதவியே இல்லாம பதவியே போடாம உறுப்பினர் கார்டே கொடுக்காம இன்னும் எவ்வளவு பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதெல்லாம் மாற்றப்படும். பதவிகள் உரிய நேரத்தில் வழங்கப்படும். உறுப்பினர் கார்டு இல்லாதவர்களுக்கு உறுப்பினர் கார்டு வழங்கப்படும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கெல்லாம் பார்த்தா 3 மாசம் அலையணுமாங்க, ஒரு 2 மாசத்துக்கு உங்களுக்கு வந்து சால்வை போட்டுக்கிட்டே இருக்கணுமா, கும்பிடணுமா, அதெல்லாம் கிடையாது. 15 நாள் தான். 15வது நாள் எடப்பாடியாட்ட கொடுப்பேன், கையெழுத்து வாங்குவேன், கொடுத்துருவேன். ஏன்னா கட்சிக்கு பணம் கொடுத்து பதவி வாங்கல நான். அதே மாதிரி பதவிக்கு வரணும்னா மக்களுக்கு போடணும். அதுதான் கஷ்டம். இந்த பதவிக்கு காசு வாங்குறது 10,000 வாங்குறது 5,000 கூட வாங்கியிருக்காங்க. நான் பார்த்தேன். இப்ப விசாரிக்கிறப்பதான் 5,000 ரூபாய் கொடுப்பா. அது ரொம்ப டீசெண்டா, தம்பி அங்க கொடுத்துரு. அதை இவன் கேட்டா கௌரவம் குறைஞ்சிருமா. என்னடா நியாயம்? வாங்கினது வாங்குற 5,000. கவன் கட்சிக்காரன் எவ்வளவு கஷ்டப்பட்டு நினைச்சு பாருங்க. இதெல்லாம் நடந்துட்டு இன்னைக்கு பார்த்தா கடவுள் என்னடா ஒரு தண்டனையுமே கொடுக்கலையே. அவ்வளோ கட்சிக்காரனை வருத்தினா. தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆபீஸை பூட்டிட்டு ஓடிட்டான். ஏன்னா அவன் பணம் காப்பான்டா கட்சிக்காரன், எதுக்குடா பணம் கொடுக்கணும், ஆபீஸை பூட்டிட்டு போயிட்டான். பூட்டானா இல்லையா நினைச்சு பாருங்க. ஆனா பூட்டுனாலும் இன்னைக்கு மன உளைச்சல் அலையறான். இந்த பேய் பிடிச்சா அலைவாங்க தெரியுமா, ஏர்வாடிக்கும் இதுக்கும் போட்டுக்கிட்டு உள்ள. அது மாதிரி எடப்பாடி என்ன வீட்டில் 4ஆம் தேதிக்கு அப்புறம் 2 நாள் இருந்தான். திடீர்னு பேய் பிடிச்ச மாதிரி நேராக கொண்டு போய் நம்மளுடைய இதுல ஒரு கொஞ்சம் பிரச்சனையில் நம்ம குடும்ப பிரச்சனையில் இருந்தவங்களோட போய் சேர்ந்துக்கிட்டான். அங்க பாக்குறான் 10 நாள் பேய் அடிச்சு அங்கேயும் முடியல. திரும்ப அங்கிருந்து ஓடி வர்றான். இல்ல நம்ம டிவி கேட்கணும்னு போகணும், அங்க போனாதான் நமக்கு பேய் ஆட்டம் குறையும். அவன் சேர்க்க மாட்டேங்கிறான். டேய் உன் பேர்ல 3 கேஸ் இருக்குடா. உன் பொண்டாட்டி பேர்ல கேஸ் ஆகி எஃப்ஐஆர் இருக்குது. எதுலடானா நில அபகரிப்பு. அப்புறம் ஆதி திராவிடர்னு எஸ்சின்னு சொல்லி திட்டி அதுல ஒரு கேஸ் இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா அவனுக்கு மன உளைச்சல்லையே இருக்கான். இதுல என்ன செய்யறான், நீங்க வாங்க என் கூட வாங்க. அவன் போட்டுக்கிறான் அவனாவே வாட்ஸ்அப்ல, நான் தான் மாவட்ட செயலாளர். எப்படிடா எனக்கு புரியல. நான் தான் மாவட்ட செயலர் வடிவேல் சொல்ற மாதிரி இப்ப அவனே சொல்லிட்டு இருக்கிறான். எனக்கு புரியவே இல்லை. அவன் பார்க்கறதுனா இதுக்கு எதுக்காக? ஏன்னா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த ஆலோசனை கொடுக்க சும்மா வந்தோமா, எல்லாம் நல்லா பண்ணுங்க, எல்லாம் சாப்பிட்டு போங்க, அதுக்காக வரலை. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இத்தனை பேர் இந்த கூட்டத்துக்கு வர்றாங்கன்னா கட்சி நிக்குது. அதனால தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் எல்லாம் நாம சிரமப்படக்கூடிய நேரம் தான். ஆனாலும் வரணும். வந்தாதான் கட்சி நம்ம அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். அப்ப நாம இந்த மாதிரி ஒரு மாவட்ட கழக செயலாளரை பார்த்தது இல்லை, பார்த்துட்டோம். அதனால அதுல இருக்கிற தவறுகளை இனிமேல் இங்க நடக்கக்கூடாது. இந்த மாவட்டம் நாளைக்கு நான் இல்லைனாலும் இந்த மாவட்டத்தில் இன்னொருத்தர் வந்தாலும் எப்பா இப்படித்தான்பா இருக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்ற அளவுக்கு இருக்கணும். அதுல மாற்று கருத்து இருக்கக்கூடாது.